இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம்னா இங்கே வந்திருப்பாங்க விஜய் ஆண்டனி ப்ரெஸ் மீட் அண்ட் ப்ரோமோ லான்ச் இப்போ வந்திருக்கோம். என்னப்பா இவ்வளோ ஸ்ட்ராமா நல்லா ஆளம் ப்ரெஸ்ஸுன்ன ரீதியில் போய் வந்துட்டோம். இன்னைக்கு தான் முதல் டைம் நான் ப்ரெஸ் மீட் வரதும் வாங்க பார்ப்போம். இப்படியே அவங்க பேசிட்டு சதீஷும் பேசினாரே. உங்களுக்காக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஷோ அப்கமிங் ஷோ விஜய் ஆண்டனி லைவ் இன் கான்சர்ட் வந்து நான் ஆனந்த் தான் அவன் பேசினாரு இந்த ஷோவை பற்றி. சப்போர்ட்ஸ் எல்லாமே எல்லாம் சோர்ஸ் வேணும். இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். 15% and 10% இன்னைக்கு கூட ஒரு 5% ஆஃபர்ஸ் கொடுக்குறோம். அவங்க ரெண்டு பேரும் ஸ்பீச்சை கேட்டால் இன்னும் வைபாகுது. விஜய் ஆண்டனி கான்சர்ட் எப்படி நடக்க போதோ செய்ய அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி வேற என்னெல்லாம் செய்ய போகிறான்னு அவங்க ஸ்பீச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிரிஷ் மனோஜ் அண்ட் ரேஷ்மா வந்து நல்ல பாட்டு ஒன்று பாடி இப்போ வைப் பண்ணாங்க. செம்மையாக இருந்துச்சு. விஜய் ஆண்டனி வராமலே அவங்க ரெண்டு பேர்ட்டு சாங்ஸும் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் விஜய் ஆண்டனி ரெண்டாவது பாட்டிலே வந்தார். இது வந்து ஒரு என்ன சொல்ல அன்எக்ஸ்பெக்டட் இன்ட்ரூன்னு சொல்லலாம். அவ்வளோ கைண்டுங்க பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கு. ஆரம்பத்திலேருந்தே நிறைய இலங்கை கலைஞர்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன தமிழ் ராஜ், தினேஷ் கனகரத்னம், இப்போ பாடுறவர் நிறைய பேர். இப்போ கூட ரீசெண்டாக வெத்தலன் ஒரு சாங் வச்சுங்க ரவி ராஜ்டர். என்னை அறியாமலே வந்து இலங்கைக்கு எனக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. தேங்க்யூ. 20 வருஷமாவா? 20 வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய கான்சர்ட் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த சதீஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. லைவ் இன் கான்சர்ட் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சுகததாச உள்ளரங்கில் நடக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வைப் பண்ணலாமா தலையை விசில் கேட்க வேற லெவலில் இருந்துச்சு. அதோட ப்ரோமோ வந்துச்சு பாருங்க. ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. நீ காதை கிழிஞ்சு போயிடுச்சுங்க அவ்வளோ சத்தம். அதுக்கப்புறம் நம்ம விஜய் ஆண்டனியே பாடினாரு கரோக்கே இல்லாமல். ஷா வேற லெவலாக இருந்துச்சு. உங்க ஆசை இருக்கு என்னோட வாழ்க்கையில ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்டா வரும். சக்சஸ்ஃபுல்னா என்ன? சக்சஸ்ஃபுல் எப்பவுமே சக்சஸ் கிடைக்காது. நம்ம தேடி போயிட்டே இருக்கோம். சக்சஸ்ன்றது ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலா. நீங்க இப்ப இருக்கீங்களா அதுவே சக்சஸ். நிச்சயமா இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களா அதுதான் சக்சஸ். அமைதியா இருக்கணும், எல்லாரும் கூட அன்பா இருக்கணும், அவ்வளவுதான் சக்சஸ். அது கண்டிப்பா இருப்பீங்க. அதை நீங்க 1000% நம்பிட்டீங்கன்னா அது 100% நடக்கும். சக்சஸ் சிலர் வந்து ஒரு இத்தனை கோடி சம்பாதிக்கணும், இத்தனை மக்கள்கிட்ட பேர் வாங்கணும், அதை பண்ணணும், இது பண்ணணும், மெட்டீரியலிஸ்டிக்காக திங்க் பண்ணுறாங்க இல்லையா? அது கூட நடக்கும். அது நீங்கள் நம்பினீங்கன்னா அதுவும் நடக்கும். ஆக்சுவலாக சரி, இந்த சக்ஸஸ்னா உங்களுக்கு என்னென்னு டிஃபைன் பண்ணிக்கங்க. அது 1000% நம்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு. ஆரா இன்டர்நேஷனல் என்டர்டைன்மெண்ட் மற்றும் சதீஷ் நிறுவனத்தார் மிகவும் பல்வேறு நிகழ்வுகளை திறம்பட நடத்தியிருக்கிறார்கள். உங்களது வெற்றியும் இலங்கை வரலாற்றில் பதியப்படும் என்கின்ற ஒரு தமிழ் வாசகர் நேசகன் என்ற வகையிலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டும் முடிஞ்சிருச்சு. ப்ரெஸ் மீட் பொடிய வந்திருக்கக்கூடிய ஊடக ஜாம்பவங்கள், தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகை, இந்த மாதிரி
சோஷியல் மீடியாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அத்தனை ஊடக நண்பர்களுக்கு வந்து நாங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உங்களால் முடிந்தவரை இதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுங்கள். அது முடிய அப்புறம் இதை வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு அவர் ரொம்ப போயிட்டார். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா ஓசி டுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட விஜய் ஆண்டனிக்கான டிக்கெட்ஸ் வேணும் வந்தால் புக் மை ஷோட புக் பண்ணிக்கொள்ளுங்க. டாட்டா, பாய் பாய்.